இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் திருச்சியில தொடங்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றத்தை நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பொழுதுபோக்காட்டு இளைஞர்கள்லாம் நானே அவருடைய காமெடி சீன் இதெல்லாம் வரும்போது பார்த்து ரசிச்சிருக்கேன். அதனால் பார்க்க தான் போவாங்க. ஏற்கனவே ஒரு வடிவேலு பிரச்சாரத்துக்கு வந்தார் 2011 நினைக்கிறேன். கூட்டத்தை பார்த்தா நானே அசந்துட்டேன். அது அந்த வடிவேலு நடிக்கும் போது எப்படி இருக்காரு, இப்போ எப்படி இருக்காருன்னு பார்க்க வருவாங்க. அதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. படித்த மாநிலம். இன்னொரு முறை நடிகர்கள் மோகத்தில் போகிறது படம் பார்க்க போவாங்களே தவிர கட்சி ஆரம்பிச்சாக்கி பார்க்க போவாங்க நிறைய. எம்ஜிஆர் வழியில நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எம்ஜிஆர் காட்டின தாக்கத்தை விஜய் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புலாம் சொல்றாங்க. அதை எப்படி பாருங்க? அது எல்லார் படமும் வச்சிருக்காரு. அந்தந்த பிறந்த நாள் இறந்த நாளைக்கு மரியாதை பண்ணிருக்காரு. நன்றி. சட்டமன்றத்தில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. அது நம்ம உச்ச நீதிமன்றம் வரை சென்று கவர்னர் 1.5 வருஷமாட்டு இப்போ அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லையே நிறுத்தி வச்சுருந்தாங்க. நேற்று அதை பேசியிருக்கோம். நம்ம அதை இப்போ தான் 1.5 வருஷம் கழித்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் அதை எதுவுமே உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அதை மதிக்கிறது இல்லை. அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போவுமே மதிக்க மாட்டாங்க. இது செக்குலர் கண்ட்ரி. அவங்க என்னைக்காவது சொல்லுவாங்களோ அதை மத சார்புள்ள நாடுன்னு ஒரு ஆளுநர் சொல்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராட்டு ஒரு ஆளுநர் பேசினா அவரை பிடிச்சி என்ன செய்யணும்னு இப்போ தேச விரோத செயலில் குற்றத்துக்காக அவரை கைது செய்யணும். பண்ணலையே நம்ம. சட்ட ஒழுங்கு நல்லா போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால விசிகாரங்க ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குறாங்க. அதே வேளையில அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு மேலே சாதா கேஸ் தான் போட்டிருக்காங்க. போலீஸ் உங்களுக்கே நீங்கள் பார்க்குறீங்க. அரசியலுக்காக நான் சொல்லலை. எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க போலீஸுக்கு. போலீஸ் துறையினர் முழுமையாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்காங்க. நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியது இதில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு. நீங்கள் எதையாவது ஒரு குற்றத்தை சொல்லுங்கள். நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு யார் மேலேயும் பரிவும் காட்டாது, விரோதத்தையும் காட்டாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுவும் அந்த சட்டப்படி ஆட்சி செய்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். முதலமைச்சர் வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படுன்னு முதலமைச்சர் வந்தாச்சு என்ன மாதிரியான நடவடிக்கை நல்லா இருக்கு. நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.